வணக்கம். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டால், உடற்பயிற்சி, நல்ல உணவு, அதே போல் உற்சாகமான நிகழ்வுகள் இதெல்லாம் இருக்கட்டுங்க. இது போக மன ஊக்கம் ரொம்ப வேணும். மன ஊக்கம்னா என்ன அப்படின்னா, தன்னைத்தானே செல்ஃப் எவால்வேஷன், அது மாதிரி தன்னை உற்சாகப்படுத்திக்கணும். எப்படி படுத்திக்கலாம்? ஏதாவது ஒரு கதை, ஏதாவது ஒரு இசை, ஏதாவது ஒரு நாவல், ஏதாவது ஒரு சினிமா, ஏதாவது ஒரு நாடகம், ஏதாவது ஒரு ஓவியம், ஏதோ ஒரு சொல் கேட்டால் போதும், நமக்கு உற்சாகம் வரணும். எப்படி உற்சாகம் வரும்? ஒரு கதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு முயலும் ஆமையும் போட்டி போட்டோன்னே, இந்த போட்டியில் முயல் தோற்று போச்சு, ஆமை ஜெயிச்சிருச்சு, ஏன்னா தூங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதை இப்படியே சொல்லிட்டோம்னா இதில் என்ன புதுசாக இருக்க போகுது? ஒன்றும் இல்லை. கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் ஒரு முறை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனார். போன உடனே குழந்தைகளை பார்த்து உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமான்னாரு. சொல்லுங்களேன். ஒரு ஊரில் ஒரு முயலும் ஆமையும் இருந்தன. உடனே குழந்தைங்கள்லாம் சேர்ந்து எங்களுக்கு தெரியும் அப்படின்னாங்க. என்ன தெரியும்னாரு. முயலும் ஆமையும் போட்டி போட்டோன்னே அதில் முயல் தூங்கிருச்சு, ஆமை ஜெயிச்சிருச்சு. உடனே அவர் சொன்னார், அப்படி சொல்லக்கூடாது, நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். முயலும் ஆமையும் போட்டி போட்டன, ஓட்டப்பந்தயம் வைத்தன. இதில் முயல் ஆமையால் தோற்றது அப்படின்னாரு. உடனே பிள்ளைகள் நாங்களும் அதுதானே சொன்னோம் அப்படின்னாங்க. இல்லை இல்லை இல்லை, நான் சொல்கிற மாதிரி சொல்லி பாருங்க. முயல் ஆமையால் தோற்றது, முயல் கூட்டல் ஆமையால் தோற்றது, முயல் கூட்டல் ஆமையால் தோற்றது, முயலாமையால் தோற்றது. முடிஞ்சு போச்சுங்களா? முயலும் ஆமையும் என்ற கதையை எழுதினவனு கூட இந்த யோசனை வந்திருக்காது. அப்போ ஆமையை காட்டிலும் வேகமுடையது முயல். ஆனால் அந்த முயல் முயற்சி செய்யாவிட்டால் தோற்று போய்விடும். வலிமையுடையதாக இருந்தாலும் சிங்கம் வேட்டையாடினால்தான் உணவு. எனவே முயற்சி செய்வதற்கு பழகுங்கள். உடலால் மட்டுமில்லை, உள்ளத்தாலும். விசையுறு பந்தனை போல் மனம் வேண்டியபடி செல்லும். உடல் கேட்டேன்னு சொன்னால் உடலும் இயங்கணும், உள்ளமும் இயங்கணும். உள்ளம் இயங்குவதற்கு என்ன வேண்டுமென்றால் உற்சாகம் வேண்டும். அந்த உற்சாகத்தை நீங்கள் எங்கிருந்தும் பெறலாம். குறிப்பாக புறச்சூழலிலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள்.